ஜீ தமிழில் நடிகர் ஜெய் ஆகாஷ் நடிப்பில் வெளியான நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக ஹீரோயினாக நடித்தவங்க தான் தர்ஷனா. முதல் சீரியல்லையே இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ஒளிபரப்பான கனா சீரியலில் நடித்தாங்க. இந்த நிலையில தான் இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் கனா சீரியல்லேருந்து இவங்க விலகிட்டாங்க. முதல் சீரியலில் தன்னை விட வயசு அதிகமான ஹீரோவை காதலிச்சு திருமணம் பண்ணுற மாதிரி இவங்களோட கேரக்டர் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இரண்டாவது சீரியலான கனாவில் விளையாட்டு வீராங்கனையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், அவங்களோட சாதனைகள், இதையெல்லாம் மையப்படுத்தி தான் கதை போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியலையுமே இவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டாக்டரான நடிகை தர்ஷனா அவங்களோட உறவினரான அபிஷேக் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே டென்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும்போது இருந்தே சில வருஷங்களாக காதலிச்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர் சம்மதத்தோட இவங்களோட திருமணம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. திருமணத்தப்போ சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் சினிமா மற்றும் சீரியலை விட்டு விலகி இருக்கிற தர்ஷனா இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. நேற்று அவங்களோட திருமண நாள். அதே திருமண நாளில் தான் கர்ப்பமாக இருக்கிறத ஃபோட்டோஷூட் மூலமாக ஃபேன்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தர்ஷனா குடும்பத்தில் யாருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் தர்ஷனாவுக்கு காலேஜ் படிக்கும் போதே நடிகையாக ஆகணும் அப்படிங்கிறத ஆசையா. அதுக்காக ஃபோட்டோஷூட் மற்றும் மாடலிங் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்தினர் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடிக்க போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டாக்டர் படிப்பை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடிக்க தொடங்கியிருக்கிறாங்க தர்ஷனா. முதல்ல குடும்பத்துக்கு தர்ஷனா நடிக்கிறது பிடிக்கல அப்படின்னாலும் நீதானே என் பொன் வசந்தம் சீரியல் மூலமாக இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்து குடும்பத்தினரும் சப்போர்ட் பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது தர்ஷனா மற்றும் அவங்களோட கணவர் அபிஷேக் இவங்க ரெண்டு பேருமே கர்ப்பகால ஃபோட்டோஷூட் எடுத்திருக்கிறாங்க. அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.